எல்லாம் உள்ள யாரும் இல்லையால? வாடே வாடே வாடே. யார் நீங்க? என்ன வேணும்? நீ யாடே? நான் வக்கீல். வக்கீல் சுகுமார் வர சொல்லுவே. சுகுமார்னா? அந்த பேர்ல யாரும் இங்க இல்லையா? இருக்க மாட்டான். வேற பேர்ல இருப்பாம்ல. கூப்பிடல அந்த மூதிய. இங்க சுகுமாரன் யாரு? நான் தாங்க. உங்களை தேடி 2 பேரும் வந்திருக்காங்க. போங்க. போயிட்டு வாங்க. யாரு அது? விலங்கு வேங்கை வெளியே வருது. ஐயோ வண்டி. சுகுமாரா வாடே வாடே வாடே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து நான் பார்த்த தமிழ் படத்துல இப்படித்தான் ஒருத்தன் ஒண்ணுக்கு போனான். அத பார்த்து கடன் வாங்கினவனு இப்படித்தான் ஒண்ணுக்கு போனான். வாழ ஆக்கங்கட்ட கூவ. என்னங்க இது? விடு. 5 மாசமா பொறுத்துக்கிட்ட வட்டியும் கொடுக்காம பேர மாத்தி இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா கண்டுபிடிக்க முடியல நினைச்சால. அது வந்து நான் அப்புறமா எது என்ன பெப்ப நோப்பன்னு காசு இல்ல மல. போன மாசம் கேட்டா இந்த மாசம் தாரேன், இந்த மாசம் வந்து கேட்டா அடுத்த மாசம் சொல்ல. எப்பதாமலே உனக்கு ஒரு அந்த நிற மாசம். அப்புறம் விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன குடுப்பியா? அப்படின்னா எனக்கு ஒரு முத்தம் கொடுடா. மூதி நீயும் கூட வந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததுனாலதான் நான் இவனுக்கு காசை கொடுத்தேன். வந்துட்டா கேள்வி கேட்க குறுக்கலேறி மிதிச்சு போட தள்ளிப்பட. சுகு, நான் உனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுக்கேன். அதுக்குள்ள வட்டி முதல்ல என் கைக்கு வரல, இதே மாதிரி தினமும் வீட்டுக்குள்ள வந்து ஆட்டுன்னு ஆடிட்டு போயிருவேன். புரியுதால? ஐ எம் வெரி சாரி புள்ள. இங்க பாரலாம், ஒன்ன மாதிரி கொத்தும் கொலைமா கும்முன்னு சில உருப்படிங்க இந்த குடும்பத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வட்டி கரெக்டா கிடைச்சிரும். தெரிஞ்சுக்கிட்டா? சொட்ட சுகுமாரா அப்படியே நெஞ்சில் ஏறி மிதிச்சவன் கேட்டியா? 48 மணி நேரம் கொடுத்துருக்கேன். 48 ஹவர்ஸ்ல. ஓகே. ஹலோ குட்டி. இல்ல வட்டி வட்டா மலை. பாய்ஸ், ஐயே என்னடா இது? யாரா நீங்களா? நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. என்னங்க இத வந்து பாருங்க. ஐயே யாரல நீங்க? எங்கல வந்து ஒண்ணு கடிங்க? வழக்கமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஒரு 4-5 பக்கத்துக்கு சூப்பரா வசனம் பேசுவேன். பட் இப்போ எனக்கு டைம் இல்ல. ஐயோ! உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, அடி வாங்குறதுக்குன்னே வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளா அடி வாங்கறதுக்காக உடம்ப ஏத்தி வச்சிருக்கேன்ல, அதான் வட்டியோட குடுக்க வந்திருக்கோம். வட்டிக்கு கிழிஞ்சிருச்சு போல இருக்க ஜட்டி. இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டே சரி. அதான் உனக்கும் இந்த ஊருக்கும் நல்லது. இந்த இவர் உனக்கு தர வேண்டிய முதலும் வட்டியும். மத்தவங்க வீட்டுக்குள்ள போய் திமிரு காட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், உன் வீட்லயும் இந்த மாதிரி சில உருப்படி இருக்குன்னு. அது எப்படி இவனுங்களுக்கெல்லாம் இப்படி அமைதோ தெரியல. என்னங்க என் மருமக ரோஷன் வீட்டை விட்டு போனான்னு தெரிஞ்ச உடனே நான் உன்னை போன்ல கூப்பிட்டு தகவல் சொல்றேன். நீ உடனே வந்து அவன் லவ் பண்ற பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி இந்த டைலாக்க சொல்லணும். டேய் வாசுதேவா, வெளியில வாடா. அப்புறம் பொண்ணுகிட்ட, உன்ன மாதிரி கொத்தும் கொலையுமா இருக்கிற பொண்ணுங்க இந்த குடும்பத்துல இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி வட்டிக்காரங்களுக்கு வட்டி கணிசமா கிடைக்குது. அப்ப நான் குறுக்க வந்து வட்டியும் முதலுமா நான் இத்தனை மாசத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லுவேன். அதை கேட்டதும் நீ உடம்ப சிலுத்துக்கிட்டு அப்படியே போயிடணும். ரோஷன், அதாவது என் மருமகன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற ஜஃபார்? நேரா வீட்டுக்குள்ள வந்து அந்த வேதிகாவோட முடியை புடிச்சு இழுத்து வெயிட்டா ஒரு சீனை போடுற. கொஞ்சம் பொறுத்து என் மருமகன் வட்டியும் முதலுமா உன்னை வந்து பார்த்து 2-3 உதையும் கொடுத்து பணமும் கொடுப்பான். அத நாம 2 பேரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கலாம். 50-50. ஆனா முடிய பிடிச்சிருக்க வேண்டிய பொண்ணு எனக்கு யாரும் தெரியாது. அதெல்லாம் கரெக்ட் டைம் பார்த்து நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனாடா மடையா. சரி. உனக்கு யாரா சும்மானு பேர் வச்சது? அம்மா. டேய் சும்மா சீக்கிரமா வா. வீட்டுக்கு முன்னால சோஃபாவுல உட்கார்ந்து என் மருமக பொண்ணு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே கிளம்பி வா. ஓகே, இப்போ வரேன். ஏய் ஜஃபார், நான் தாயா
வேதிகா ஹால்ல இருக்கிற சோஃபால உட்கார்ந்திருக்கா. நீ சீக்கிரம் கிளம்பி வா. 5 நிமிஷத்துல அங்க இருக்கேன். அம்மா வேதிகா, அப்பா லைன்ல இருக்காரு. ஹலோ. டாடி சொல்லுங்க. அன்புள்ள அக்காவுக்கு எனக்கு 48 வயசு ஆகுது. 3 குழந்தைங்களுக்கு அம்மா நான். சரி, என்ன இப்போ வேற ஒரு ஆளு காதலிக்கிறாரு. நானும் அவர். ஐயோ, அடக்கடவுளே, இது சரியா தப்பான்னு தெரியல. இந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நான் புக்ல இருக்கத படிச்சேன். யார் யார்? ஏய் கோவிந்தா, வெளிய வாடா. உன்ன மாதிரி வயசுக்கு வந்தவங்க வந்து இருக்கிற வீட்ல என்ன மாதிரி கந்து வட்டி நடத்துறவங்களுக்கு பணம் வந்தே தீரும். என்னடி துண்ற? என்னடி அவன்? ஏய் என்னடி? யாரா நீ ஏன் பொட்டாட்டி முடி பிடிச்சு இழுத்துட்டு இருக்க? உண்மையை சொல்லு. யார் நீ? இருங்க அண்ணே, இவன் நான் சொல்லி வந்தாள். நீ கூப்பிட்டு வந்தானா? அடிங்க. என்னடா வேடிக்கை பாக்கோ. மறுபடியும் பாக்குறேன். யார் மேல கை வைக்கிற? என்னடா அடிக்கிறேன்? சாமி. ஏய், நான் இல்லடா. அப்பா, என்ன உடுப்பு உன்னை இன்னைக்கு எஸ்கேப்டா சாமி. ஏய், ஓடுறா. டேய் வாசுதேவா, வெளிய வாடா. டேய் சும்மா இவள விடுறா. இவ உங்க அம்மா. ஏன் பொட்டாட்டி அறிவு இருக்கடா உனக்கு? நீங்க தானே நான் பணம் தரேன், இந்த மாதிரி தலைமுடி பிடிச்சி விடுங்க சொன்னீங்க. என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க. ஓஹோ, என்ன அடிக்கிறதுக்கு பணம் கொடுத்து ஆளை செட் பண்றீங்களா? உங்களை என்ன பண்ண பாருங்க. நான் சொல்றத கேளு. ஏய், என்னாச்சுடா? என் முடிய பிடிச்சி இழுக்கிறா ரவுடி பையன். ஓஹோ, யாரா நீ? இங்க எதுக்கு வந்த? ஓஹோ, ஆள் மாறி போச்சு உங்களுக்கு. இவங்க முடிதான் இருக்க சொல்லியிருக்கான். ஏய் வாசுதேவா, வேணாம்டா, டேய், விடுறா. ஐயோ, இவன் நான் கூப்பிட்டு வந்தவன். நீ தான் கூட்டு வந்தியா? உன்னை நான் போடணும். என்ன விடா? அம்மா. டேய், ஓடாத, நில்லு. விடியா விடியா. டேய், நில்லுடா, நில்லு. ஏய், அம்மா. உனக்கு வேணும்டா. விட மாட்டேன். ஐயோ. முடிய பிடிச்சிருக்கிறேன். கோவம் வந்துச்சு. கிழிச்சறா நீ. ஓடுறா. தம்பி, ஐயோ. தம்பி, உன் மாமனை இவன் அடிச்சிட்டான். உன் மாமி தலைமுடிய புடிச்சு இவன் இழு இழுன்னு எடுத்துட்டான். உன் மாமா இவங்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டி முதலமா கொடுத்துட்டு இவனை அனுப்பிடு. மருமகனே, இவன் மாமா அடிச்சிட்டான்டா. இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்புப்பா. என்ன புரட்டி எடுத்துட்டான்டா. ஐயோ தம்பி ரோஷனு, வாங்க வாங்க தானே வந்தீங்க. உன் மாமனை பணம் கொடுக்கலங்கிறதுக்காக தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டானுங்க. எனக்கு ஒரு உதவி செய், இவனுங்களுக்கு பணத்தை கொடுத்துரு. இல்லைன்னா இவனுங்க இந்த பூந்தொட்டியிலலாம் ஒண்ணு கடிப்பானுங்க. கொடுப்பாரு. அம்மா. அம்மா. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்ப கொடுப்ப? இன்னைக்கு. இது கடைசி கடுவா இருக்கட்டும். இன்னைக்கு பணம் தரலன்னா இந்த மனுஷனை அடிக்கவோ உதைக்கவோ வேண்டாம், ஒரே அடியா கொன்னுடு. ஐயோ, அடுத்து இந்த மாமாக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்? மூத்தவரே சொல்றது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் இல்லனா? எங்களுக்கும் கடன் குடுக்கல் வாங்கல்லாம் இருக்கும்ல. இப்ப சுகுமாரனை வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிங்கல்ல, அதே மாதிரி எங்க கடனையும் அடைச்சிருங்க. அதானே, ஒருத்தன் செடியில வந்து ஒண்ணு கடிப்பானா, இவர் லவ் பண்ற பொண்ணு முடிய பிடிச்சிருந்தோன்னு கடனை கொடுத்துட்டு வரான். அது ஏன் ஒரு நாடகமா இருக்க கூடாதுன்னு யோசனை பண்ணுங்க. முறைக்காம யோசனை பண்ணுங்க. இப்படி ஒண்ணும் சொல்லாத போனா இப்படி நாங்களும் அடி வாங்கியிருக்கோம். நாங்களும் போயிட்டோம். அப்புறம் நம்ம ஒப்பந்தமெல்லாம் சீட்டு கட்டு மாதிரி கலைஞ்சு போயிடும். நீங்க தலைகீழ எடுத்துறியா? இன்னும் என்ன இருக்கு பாக்கி? வேதிகாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதனால உங்க நாடகத்துக்கான அவசியம் இங்க தேவைப்படாது. ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கலாம். அது இல்ல,
இப்படி தப்பான காரியங்கள் தான் செய்ய போறீங்கன்னா இப்பவே ஓடி போயிடுங்க. சொதப்பிட்டியா? ரத்தமெல்லாம் சிந்திருக்கேன். எங்க எல்லாரும் பொட்டி பொடி கிளம்பிட்டீங்க? நாங்க எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போறோம். நாங்க யாருக்கும் பாரமா இல்ல. அப்புறம் ரோஷன் தம்பி சொன்ன மாதிரி எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? வேதியாவுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சே. விடுங்க, நாங்க போறோம். இது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருந்துட்டீங்க. கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போயிடுங்களேன். இன்னும் இந்த வீட்டுல தங்கினா எங்க எல்லாரும் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இதுக்கு மேல எங்களை வற்புறுத்தாதீங்க சொல்லிடுறேன். இருடா முட்டைகோசு. பாய், எல்லாரும் போறாங்க, போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? தாமோதர் சாருக்கு தெரிஞ்சா எல்லாம் பாழா போயிடும். அப்படி ஆகுறது வந்து ஆகட்டும். ரோஷன், என்னங்க சித்தி பிரச்சனை இப்போ? ஏன் நீங்க போறீங்கறீங்க? இத்தனை நாளா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா தானே இருந்தோம். தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயு வயிறும் வேற இல்லைங்க. உனக்காக இல்லையா, பாவம் இந்த குழந்தை சொன்னதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் நாங்க இங்க இருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எங்க மனசு கோணாம நடந்துக்கணும். எல்லாரும் உள்ள போங்க. நம்ம சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தானே சைலண்டா நிக்கிறாரு. என்ன தம்பி பாவம். இங்க எவனோட அனுதாபமும் தேவையில்லை. முதல்லயே சொல்லிட்டேன், விருப்பம் இல்லாதவங்க இப்பவே போலாம். ஏகத்தாலும் ஒண்டி கட்டையா இருக்கும் போது இப்படி நாளைக்கு குடும்பஸ்தனாயிட்டா என்ன ஆட்டம் ஆடுவேன். ஐயோ ரோஷன், என்னது விடுங்க. போடா, போவடியா எல்லாரும் கெட் அவுட். நீ இருக்கிறதுனால இவன் தப்பிச்சான். இல்லனா என்ன கொண்டுட்டு இவன் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். போடாங்கற. போய் வாங்க. என்ன ரோஷன், என்ன இது? இவங்க தயவெல்லாம் நமக்கு தேவை, அதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க யாரும் நமக்கு வேண்டாம். இவங்களெல்லாம் சொந்தம்னு சொல்லி நாம நமக்குள்ளேயே நம்ப வச்சுக்கிட்டோம். என்னாச்சு? விலைக்கு வாங்கினவங்க தானே. இவ்வளவுதான் இருக்கும் மனசாட்சி. எப்பா, நாங்களாவது இங்க நீங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறீங்க? வெளியே போயா போங்கற. போலாம் வாங்க.